வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா பிரியமன் சேனல் வந்து வடக்கன் கிரிஞ்சி ரீல்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் गाइस, வணக்கம். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எனக்கு நிறைய வடக்கா ரீல்ஸ் டிஎம் பண்ணிருந்தீங்க. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க அம்ச்ச வடக்கா ரீல்ஸ்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓ இந்த மாதிரியா? ஐயோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் தி இந்த மாதிரி ரோட்ல இந்த ஜான்ரா ஆஃப் ரீல கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தி பிரெமிஸ். எங்க நடக்குது இதோட பிகினிங் பாயிண்ட் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. ஆக்சுவலி ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னா இந்த ப்ளூ சட்டை இந்த Black சட்டையோட ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆயிட்டார்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பிரேயர் பண்ணலாம். இந்த Black சட்டை ப்ளூ சட்டை ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆயிட்டார்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பிரேயர் பண்ணலாம். அதுவே இப்பதான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அது கண்டுபிடிக்கிறீங்க? இப்படி கை ஓ இவங்க ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருந்தாலும் ஐயா என்னங்க இவங்க வேறமே போகுது. எனக்கு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் பண்ணி கூட்டு போறாரு. போற வழியிலே ரெண்டு பேர் பிரேயர் பண்றத பாக்குறாங்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் புது பொண்டாட்டியவே வந்து அலோவ் பண்றாங்க. இது இப்படி பாக்குறதா அப்படி பாக்குறதா தெரியல. சந்தேகம். இந்த Black சட்டையோட ரைட் ஹேண்டா இந்த அக்காவோட லெஃப்ட் ஹேண்டை கொடுத்துருக்காங்கல்ல, இவரோட ரைட் ஹேண்ட்ல பண்ற எல்லா விஷயத்தையும் இந்த அக்கா இவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணுவாங்களா? சாப்பிடுறது, பொருள் எடுத்து வைக்கிறது, டாடா சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்களான்னு கேட்கறேன். நிறைய பேர் பண்ணிருக்காங்க போலயே. இந்த ரீல்ல இன்னொரு இன்டெப்த் மீனிங் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த ரெண்டு பேரோட பிரேயர் ப்ராசஸை வந்து பூர்த்தி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சேலை கட்டின பொண்ணு. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? ஆரஞ்சு கலர் நம்மளை இணைக்கும் அப்படின்றாங்க. நீங்க பிரிக்கும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இல்ல, இணைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இணைக்கும். டக்குன்னு கோயம்புத்தூர்கார மாதிரி பேசிட்டனோ, சாரி. என்னடா இது? பேய் படத்துல வர மாதிரி. வெல்கம் பேக் மைக்கேல் ஜாக்சன். நான் கூட மைக்கேல் ஜாக்சனா? என்ன கீழே இது தூக்கவே இல்லையே? இடிக்காம பண்றதா? இல்ல அது தூக்கணையா? ஆனா இவர் அது தூக்கவே இல்லை. கையில கட்டியாவது சேர்த்து தூக்குவாங்க. மாவனை கீழே வந்த செவிலுக்கு எல்லாம் பிச்சு போயிடும். ப்ரோ ஸ்கிப்ட் பிசிக்ஸ் கிளாஸ். யூஸ் சேஃப் வேர்ல்ட். ப்ரோ மிஸ்ட் தி பிரெயின் டே. ஈஸி தோபா டான்ஸ் டியூட்டோரியல். சொல்லித்தாங்க தீதி. அது இல்லையே, ஸ்டெப் இப்படி வராது. ஆனா நல்லா தான் ஆடுறாங்க. இந்த உடம்பு வச்சு யாருதே ரொம்ப பெருசு. அதான் எக்ஸர்சைஸ் பண்றாங்க. ப்ளீஸ் இக்னோர் ஆல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். யூ ஆர் பிகர் தென் ஆல் ஆஃப் देम. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி உடம்பு இந்த மாதிரி ஆனா தெரியும் வலி. சிஸ்டர், your talent is god gifted, so please return. She can block view of 75-inch TV. டிவியா? ஓ பின்னாடி அட்லீஸ்ட் அந்த கேப்ஷன் அது போடாம வந்திருக்கும் டியூட்டோரியல். நல்லா தான் பண்ணாங்க. சூப்பர். ஏய் அப்படி பண்ணக்கூடாது. அப்படியே அதை கொளுத்தி எரியணும். நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஏய் கண்டது எரிய போதுடா வைத்தியகா. இல்ல அந்த அளவு கூட மூளை இல்லாமையா பண்ணுவாங்க? வேணே பண்றது எனக்கு புரியல. ஊத்துறோ பேண்ட் மேல லைட்டா ஊத்திக்கணும். நெருப்பு பத்த வச்சாரா? ஏன் அங்க பத்திக்கிச்சு? என்ன குழப்பறாங்க? எல்லா வியூஸ்க்காக ஷேர். ஓகே. அப்பா டேய் இதே தான் பண்றாங்க போல இருக்கு. ஒரு பேர் ப்ரோபோஸ் பண்றானுங்க. இந்த பொண்ணு செருப்பு எடுக்குது. ரெண்டு பேர் ஓடிறானுங்க. ஒரே ஒரு உறுதியா நிக்கிறாரு. நான் சக்சஸ் ஆயிச்சா? ஏய் உடனே அங்கேயே வாடே அடப்பா. அவன் கூட அந்த பொண்ணு புதர்ல செட்டில் ஆயிடுது. அடப்பாவீங்களா? அடுத்து படுத்துறான் फ्रेंड्स. குட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா
நீங்க ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ண போய் அந்த பொண்ணு உங்களை செருப்பால் அடிக்க வந்தான்னா அங்கேயே நின்னீங்களா? நின்னீங்கன்னா சரி போனா போது பாவம் அப்படின்ட்டு உங்க மேல கரிசனம் காட்டி அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகே சொல்லி அவ மடியில உங்களை படுக்க வச்சுப்பான். தீதி இங்க அடிங்க அடிங்க தீதி. ஓ ஏண்டா தீதி யாரடி என்னடா வாட் ஓஹோ என்ன புரியல. அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏய் நீ என்னடி நடுவுல போடுற பலார் யாரை பார்த்து வாடி போடின்ற. ஏய் என்னடி பலார் என்னடா பண்றீங்க? ஒரே நிமிஷம் அவனுக்கு பாவம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ என்ன புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? அங்க நிக்கிறவனுக்கே புரியல. நான் அவன் சொன்னா இதுக்கு ஒண்ணு பண்ணுக்குதுங்களேன்னு. ஓபன் சேலஞ்ச். அது ஏற்கனவே உடஞ்சுக்குது. என்னடா ஏற்கனவே உடஞ்சுதானே இருந்துச்சு. இவன் யாருக்கு ஓபன் சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டு இருக்கான்? என்ன டேய் ஏண்டா போய் படிங்கடான்னு சொன்னா உடஞ்ச திருப்பி உடைச்சு நம்மளுக்கு ஓபன் சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கையில ஒரு லிப்டிக் தடவை வந்துட்டான். மூளை சுத்தமா மங்கிருச்சு போலியே. இது என்ன? அரே தீதி பஹுத் அச்சா. வீட்ல கிடக்குற எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கணும். அவங்களோட கேமிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. வெரி குட். யூ கேன் லீவ் த கிச்சன் பட் த கிச்சன் நெவர் லீவ்ஸ் யூ. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஜோக். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் மேட். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஜோக். ஓகேவா? அப்பப்போ ஒன்று ரெண்டு வெளியே வரும். சரியா? ஐயோ மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு இல்லைன்னு சொன்ன முடிஞ்சது. மகளே உன்னையா பண்ண மாட்டேன். இதெல்லாம் என்னடா கான்செப்ட் இது? என்னடா அப்ப இவன் என்னடா வேலை பார்த்துட்டு போய்க்கிறான் இப்போ? பேருக்குள்ள வந்து கனெக்ஷன் உண்டாக்கிட்டு பறந்து போயிடுறேன். சப்பல் டச்சிங் ஸ்டோரி. ஓகே ஓகே. இது பையோ பாவம்டா அவன் படுத்துறதுல. தலை வந்து பதிஞ்சிருக்கு. சரியா? இங்க வந்து அவன் வேற அசையாம இருக்கிறானே. எதுக்கு இவ்வளோலாம் தியாகம் பண்ணி தொலைஞ்சிட்டு போறாங்க. எல்லாரும் இப்படிதான் ட்ரை பண்றாங்க. அதுக்கு பேசாம ஸ்கூலுக்கு போனோமா படிச்சோமா டிகிரி வாங்கினோமா வேலைக்கு போனோமா சம்பாரிச்சோமான்னு இருக்கலாம்ல. ஸ்கூலா அப்படின்னா என்ன பையா வானுங்க. அரே அரே பஹுத் ஓ தட் நெக் ஸ்னாப் வந்து style 0%, damage 100%. Why is no one cool in India? Exactly. Why? So satisfying. ஃபயர் கட்டா. அது ஸ்கின்ல பட்டுச்சு போல. எல்லாம் முடி மேல வைக்கிறது. ஸ்கின்னுக்கு வலிஸ்ட் போட்டா என்ன வருது? Survive. Free fire. Delete India. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாலாம் போக தேவையில்ல. We should ban internet from India. இல்லைங்கண்ணா ஒலிம்பிக் போமா எங்கோ. குவென் ஸ்டேசி மாதிரி குவென் சாந்தி இவங்க. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. கஷ்டம் தான் அந்த மாதிரி பண்றது. மேல போனது வந்து it was nice. Spider-Man without home. full support நோர தப்பி செத்தா தெரியும். मेरा support आपको full है full supportங்க. இத ரீல்ஸ் நீங்க ஃபுல்லுன்னு தான் சொல்றீங்க. எனக்கு வேற மாதிரி கேக்குது சார். என்ன நீங்க ஏதோ போங்க நீங்க என்ன மாதிரி ஒரு டேலண்ட் அடச்சா. ஆர் ஏக் பார் மோடி சர்க்கார். இவங்களா? ஆஹா அதனா எவ்வளவு ஃபேமஸ் பாத்தீங்களா அவங்க? இவர் இப்பதான் பாக்குறாரோ சார் அவங்க எவ்வளவு ஃபேமஸ் உங்களுக்கு தெரியாதா? இவங்க இந்த ரியா தியாகராஜன் தானே? ஐயோ என்ன ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பாவம்? ரியா தியாகராஜனா வடாபாவ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? ச்சே கலாய்க்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? கலாச்சு பாருங்க எப்படி ஆக்கிட்டீங்க அவங்கள. வெரி பேட். ஐயோ மூக்குக்குள்ள வாய்க்குள்ள எல்லாத்தையும் போச்சு. சேத்துல ஹெட் டைவ் பண்றதுக்கான பர்பஸ் என்ன? வாட் இஸ் தி ப்ளடி பர்பஸ்? லெட் ஹிம் கோ அப் தேர். இஃப் யூ நோ
என்ன கருமண்டா அதெல்லாம். Seems like they are enjoying a lot. Exactly. ஓ Scissoring 5.0 reloaded. Add a stick in between. ஓ துரோகத்தை கண்டுபிடிச்சிட்டாரா? அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு லவ் வந்துச்சா? வடக்கணக்கலாம் இது. நான் ஒரு மேட்டர் நோட்டீஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா நம்ம யாரை கிரிஞ்சுன்றோமோ அவன் ஜாலியா இருக்கான், அவன் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம தாங்க டென்ஷன். ஆனா நம்ம அவனை கிரிஞ்சுன்னு கூப்பிட்டுட்டு டிப்ரெஷன்ல இருக்கிறோம், ப்ரெஷர் ஆகி செத்துன்னு வரோம். அந்த கர்மலாம் இருக்கு. இப்போ கூட பாருங்க எனக்கு கோல்ட் இருக்கு, அதோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கிரிஞ்சு பண்றவன் இந்நேரத்துக்கு எந்த பார்ட்டில இருக்கிறானோ எந்த பப்ல இருக்கிறானோ. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் காலிங் கிரிஞ்ச் கிரிஞ்ச் சொல்லு. அடிக்க போறாரா? ஓகே சவுண்ட் கேட்கல. சரி Why though? Why? I understand why, but why? எனக்கு புரியுதுங்க whyன்னு. ஆனா ஏன் whyன்ற புரியுதா? கரெக்டா தான் இருக்குது. ஓகே அவன் தெரிஞ்சுதானே வந்து பூ குத்துனுங்கிறான். கொண்டுடலாம். ஓ விஷமா? எழுந்தது உடனே செத்துருவாரு. எப்ப எழுந்தது தண்ணி குடிக்கலாம், அது பண்ணக்கூடாது. சைனர் கூட இவ்வளவு எஃபெக்டிவா அதை செய்யறாப்பா. டெஸ்டிங்கா? காசுக்காக அவனை கொன்னியே, நாளைக்கு இன்னொருத்தவங்க குத்த என்ன கொல்ல மாட்டியா? உனா அடிக்கிறது அது ஒரு ரோலிங் போடணும், அப்பதான். பணத்தை வாங்கிட்டு போங்கடா. சில ரீல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியமே இல்லை. இதெல்லாம் இன்டர்நேஷனல் கண்டென்ட். வெள்ளக்காரனே நம்மள வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் வச்சு தான் கலாய்க்கிறான் தெரியுமா? ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்காரா, அவர் கையில் நடந்து போயிட்டு இருக்காரு சிவனேன்னு. அவர்கிட்ட போய் ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது. ப்ரப்போஸ் பண்ணி ஓகே பண்ண உடனே உன் கையிலையா சி அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை வாங்கிட்டு போயிருது. இன்னொரு பொண்ணு நான் ப்ரப்போஸ் பண்றேன், நீ உனக்கு வேணானா அப்படின்னு சொல்லி திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுது. இவரு ஓகேன்றாரு. அந்த பொண்ணும் இப்போதான் வந்து கையில் நோட்டீஸ் பண்ணி ஹே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை வாங்கிட்டு போயிருது. என்னடா எல்லாம் கீழே வரீங்க சொல்லுது, சி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சுத்தி ஐ லவ் யூ அப்படின்னா எனக்கு கையில் பரவாயில்லையா, பரவாயில்ல அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு இவர் வந்து ஒரே நிமிஷமா கண்ணை மூடு அப்படின்ட்டு போறாங்க. கையோட வருவாங்க. கை இருக்கு. வாட் ஏ வண்டர். திருப்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அந்த பொண்ணுக்கு பணம் நோட்ல வந்துட்டு சுத்தி போட்டு அப்படியே தெறிக்க விடுறாப்ல. பணத்தை தெறிக்க விட்டு வீட்டுக்கு போய் அன்பை தெறிக்க விட போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஃபீல் பண்ண போறாங்களா, பணத்தை பொறின்னு வீட்டுக்கு போக போறாங்க. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பர்பஸ் ஆஃப் திஸ் கேமோஃப்ளாஜ் காஸ்டியூம். எதுக்கு எல்லா ரீல்ஸ்லயும் ஏன் இந்த மாதிரி சோ சேட்? என்னது கால் வச்சுட்டு போணும். என்ன புரியல. வந்துட்டாரு இல்லைன்னா சோ சேட். குடிக்க வச்சிருந்த தண்ணியில வந்து காலை விட்டாரா? இதுலனா சோ சேட். ஒரு சைக்கிள் கீழே விழுந்துருச்சுன்னா திரும்ப பண்ணு. வச்சிருந்த தண்ணியில காலை விட்டு ஏதோ கால் உடைஞ்ச மாதிரியே சொல்றீங்களே. நக்கல் இருந்தா ஒருத்தன் கேட்டிருக்கான் பாருங்க, நேச்சுரல் அப்படின்னு. Bro started from failure. He is not burning calories, he is burning memories. No gain, only pain. ஜோடியே ஏன்பா இப்படி பண்றீங்க சார்? என்ன கர்ம இது? இவனுக்குலாம் அறிவுன்றதே இல்லையா? சாணியில போய் இருங்க, நமக்கு தான் இது சாணி, இவனுங்களுக்கு இது மெஹந்தி மாதிரி. அட ஆமால, திஸ் இஸ் a regular day in வடக்கு தானே, அதனால இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராகவே தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்ல வரானுங்க, லைக் போட சொல்றானுங்களா? கடவுளே, பார்த்தீங்களா கரெக்டாக ஒருத்தன் போட்டிருக்கான். திஸ் இஸ் them taking a shower. கரெக்டு தான். இது வந்து அவங்களோட எவ்ரிடே ப்ராக்டிஸு. ஸ்ட்ரீட் ஃபுட் நியூ காட் அன்லாக்டு.
கிளீனஸ்ட் இந்தியன் பர்சன். துப்பட்டாவை மேலே போடுறீங்க. நான் துப்பட்டாவை கீழே தாண்டா போடுவேன். ஒரு நாள் இருக்க முன்னா இல்லை வீடு கிளம்பு. உன் மூஞ்சுக்கு நானே பெருசு தெரியுமா மாவானே. நான் பேசாம வடக்கா ரீல்ஸ் டப்பிங் பண்ணலாம் போல ஒரு வீடியோல. நான் ஒரு வீடியோ ஃபுல்லா வடக்கா ரீல்ஸுக்கு டப்பிங் பண்ணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ புருஷன் இன்னொருத்தி கூட நிக்கிறானே. கால் பண்ணுவோம். ஹலோ எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கேமா. இப்படி வாடி. டேய் இங்க பாருடா. ஓவர் டைமா பாக்குற பலார் செப்பல் ஸ்பிஞ்சிரும். இந்த அக்காவே கியூட்டா தான் இருக்காங்க. இவங்கள போய் ஒருத்தன் சீட்டிங் பண்றான்னா வந்து அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் யோசிச்சு பாருங்க. வந்துட்டானுங்க. நான் மறுபடியும் கேமோஃப்ளாஜ் காஸ்டியூம். ஐயோ ஏய் இப்படி வாடி. இது பண்றது பூரா இப்படிதான். ஓகே அரைஞ்சிடுறான். அரைஞ்சிட்டு பார்த்தா காசு இருக்கு அவன் கையில. அவன் காசு எடுத்துட்டு போடா நெட்டி விட்டுறான். அவரு போயிடுவார். ஒரு பொண்ணு வரா. அவளை விட்டுட்டு கூட வரியா? காசு தரேன் அப்படின்னு. பலார் நீயும் காசை வச்சுக்கோடி. ஷிட் கெட் அவுட் ஆஃப் ஹியர். அடடா இவ தான் என் தெய்வம் அப்படின்றான். என்ன மாதிரியான ஒரு ஃபெட்டிஷ் இது? பானிபூரி டச்சிங் ஸ்டோரி. எஸ். ஐயோ என் புருஷன் இன்னொருத்தருக்கு லிப் டு லிப் கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. ஓ ஷிட். ஐயோ என் பொண்டாட்டி பார்த்துட்டாலே. ஏய் கே நில்லு. ருக்குஜோ. இதுக்கு மேல நான் பார்க்க வேண்டியது ஒண்ணு இல்லை. இப்போ அவளே கிஸ் அடி. நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. என்னத்தை புரிஞ்சுக்கணும்? போடா போ. அரே தீதி புரிஞ்சுக்கோங்க. அவர் எனக்கு சிபிஆர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. மூச்சு அடிச்சு போச்சு. புரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்தது பொய்யன்றியா? பொய் இல்லை தீதி, அது பாதிதான் உண்மை. புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு தான் தெரியும் எது உண்மைன்னு. ஓ கண்ணுல. ஓ சாரி. ஓ மை காட். அரே பையா. அரே ஹஸ்பண்ட் மேரேஜ் செத்துட்டாரு. பொண்டாட்டி சந்தேகம் பார்த்ததுக்கே செத்துட்டாரு. மானஸ்த. Did he die from cardiac arrest? No, he died from cringe arrest. ज्यादातर फीमेल्स में यहाँ पे फैट होता है, 2 एक्सरसाइज बताएंगे, यहाँ पे फैट होता है, इसकी भी 2 एक्सरसाइज बताएंगे, और यहाँ पे फैट होता है, इसकी भी 2 एक्सरसाइज बताएंगे। சந்தான ஒரு ஆட்ல இந்த மாதிரி ஒரு காமெடி வருது. அத பண்ணிக்கறாங்க. ये करने हैं आपको 20 और दूसरी एक्सरसाइज करनी है क्रॉस फ्लैग, ये भी आपको करनी है। நான் அப்படியே சொன்ன போறாதா எல்லாம் பண்ணுமா? यहाँ की चर्बी कम करने के அதாவது लिए ये करने हैं आपको 50 और दूसरी एक्सरसाइज करनी है आपको नी लिफ्ट क्रंच, ये भी करने हैं आपको 50। நாங்க கேர்ள்ஸ் வச்சு வியூ வாங்க விரும்பல. யோகியமா பண்றோம்ன்றாங்க. For the content. How do you convince them to wear it? எல்லாம் ஒரு சமூக சேவை தானே டோலி. ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஊர்ல இருந்து பாராலிம்பிக்ஸ்க்கு ஒரு பொண்ணு போய் கம்பீட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. எஸ் போன வருஷம். அண்ட் அவங்களோட ரீல் ஒன்று பார்த்தேன். ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ கைஸ் ஆல்சோ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துளசிமாரி முருகேசன். நான் நம்ம நாமக்கல் வெட்டினரி காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே காஞ்சிபுரம் தான். இந்த மெடல் ஒரு நியூஸ்ல கூட இதெல்லாம் பார்க்கலையே. நாமக்கல் பொண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ இன்னைக்கு வந்து இதெல்லாம் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ்லேயே உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வந்து எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நியூஸ் மீடியால ஒன்றும் இல்லையே பண்ணுவாங்கன்னு. ஏன்னா சின்ன வயசுல வந்து டிவிலேயே பார்த்துட்டு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வாங்குறத பார்த்துட்டு எனக்கு இந்த அவார்ட் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த அவார்டை வந்து என்னோட அப்பாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஒரு குடிசை வீட்டில் வளர்ந்து சாப்பாட்டு கஷ்டமாக இருந்த டைம்லேருந்து எனக்கு வந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை வந்து சொல்லி கொடுத்து இவ்வளோ தூரம் மெடல் அடிக்க வச்சுருக்கு என்னோட அப்பா. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த மெடலை வந்து டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் நாமக்கல் வந்த வந்து நான் 2 இன்டர்நேஷனல் முன்னாடி ஒரு டோர்னமெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே சக்ஸஸாக தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இதுதான் துளசிமணி முருகேசனோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, நீ ஃபோனில் தானே பார்த்துக்கிட்டு இருக்க, தயவு செய்து இவங்களோட இன்ஸ்டாகிராமை போயிட்டு பார்த்து இவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? என்கரேஜ் பண்ணுங்கள் இவங்கள மாதிரி ஆட்களை. இவங்கள மாதிரி ஆட்களை பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஒரு விஷயம் வரும். என்னென்னா இவங்களெல்லாம் ஏன் வந்துட்டு இந்த இப்போ யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்கெல்லாம் ஏன் வந்துட்டு இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் இன்டர்வியூ எடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்கெல்லாம் ஏன் வந்து தூக்கி விட மாட்டேங்கிறாங்க இந்த மீம் பேஜஸ்லாம் அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நோ யூஸ். இன்ஃபேக்ட் எனக்கே வந்து இந்த ரீல் பார்க்குற வரைக்குமே தெரியாது இவங்க இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அந்த லெவலில் தான்
நம்ம வந்து அவேராக இருக்கோம், நம்மளோட மீடியா இருக்குது சரியா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதுதான் அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் சரியா. போய் அவங்கள ஃபாலோ பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு ஓகேவா. ஃபாலோ பண்ணி யூ ஆர் கோயிங் டு என்கரேஜ் ஓகேவா. எவனாச்சும் கமெண்ட்ஸில் வந்து லந்து கொடுத்துட்டு இருந்தான் அந்த பிள்ளைக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். நம்ம ஊர் பொண்ணு, நம்ம தான் இவங்களை என்கரேஜ் பண்ணணும் சரியா. அடுத்தடுத்த வருஷங்களில் இவங்க வந்துட்டு நிறைய காம்படிஷன்ஸ்க்குலாம் போகணும், நிறைய மெடல்ஸ்லாம் நம்மளுக்கு வாங்கி தரணும் ஓகேவா. நான் நம்ம ஊர் பொண்ணுன்னோட நான் நாமக்கல் நினச்சிக்காதீங்க, நான் வந்து தமிழ்நாட்டை சொல்கிறேன் ஓகேவா. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்துட்டு போய் பாரிஸில் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த அக்கா இந்த அக்கா அந்த இதுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது ஓகேவா. இந்த ஒரு சாதனை தான் வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா. நம்ம இப்போ துளசிமணி என்கரேஜ் பண்ணாதான் நாளைக்கு பல துளசிமணிகள் வந்துட்டு வருவாங்க, அவங்க பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவாங்க. நம்ம சொசைட்டிலே நிறைய பேர் அவங்க ஸ்பெஷலாக இருக்கிறனால அவங்களால நிறைய சாதனைகள் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. லெட் அஸ் ப்ரூவ் ஆல் ஆஃப் தெம் ராங், லெட் அஸ் ஷோ தெம் தட் ஈவன் தே கேன் டூ சம்திங் சரியா. அதனால் நான் சொன்ன நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் போய் உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க சரியா. ப்ளீஸ் டூ இட் ஓகேவா. நான் சொன்னால் நீ எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும். இதை மட்டும் தயவு செய்து கேட்டு, கண்டிப்பாக பண்ணலாம். இதை மட்டும் கேட்டு ப்ளீஸ். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஏற்கனவே இந்த வடக்கன் ரீல்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். அதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. இதெல்லாம் ட்ரெண்டில் இருக்குதா இப்போ நம்ம ஆளுங்க பண்ணுறதை பார்க்குறப்போ இவங்க மேல்னு தோணுது. அட்லீஸ்ட் அவங்களாவது பண்ணதே பண்ணுறாங்க. துரோகம் பண்ணக்கூடாது, இப்போ காசு பணம் பின்னாடி போகாத, அழகு பின்னாடி போகாத, உண்மையாக இரு, புருஷன் பொண்டாட்டினா அப்படி இரு, லவர்னா இதுன்னு ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் கிரிஞ்சு பண்ணாலும் ஏதோ சொசைட்டிக்கு ஒரு மெசேஜாவது இவங்க சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்களை வந்து பாருங்க இங்கே என்ன பண்ணுகிறாங்கன்ட்டு. அதுக்கு அவங்களே ஏதோ கொஞ்சம் மேல்னு தோணுது. கம்பேரிட்டிவ் இங்கே தான் இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக போதோ லம்முது அப்படின்ற மாதிரி தோணுது. அது சிலது அவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. இது சாணிக்குள்ளே தலை ஓடுறது, சேத்துக்குள்ளே தலை ஓடுறது, இது டேலண்ட்டை காட்டுறது வேற. இது வந்து மிரட்டி கேட்குற மாதிரி, எனக்கு உயிர் போயிடும், நான் பேர் உயிர் போகிற அளவுக்கு நான் இங்கே வந்து நான் ஒன்று பண்ணி காட்டுறேன், நீ பண்ணலான்னு நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் மிரட்டி வாங்குற மாதிரி. இது ஒரு சிம்பத்தி கிரியேஷன், அதெல்லாம் அந்த அந்த இதுக்குள்ளேயே போகிறதில்ல. இதெல்லாம் வேறு மாதிரி ஒரு பதட்டப்பட வச்சு, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, அவன் வந்து உயிர் போகிற அளவுக்கு ஒன்று பண்ணுறான்னா இவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வர வைக்கிறது இதெல்லாம். ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா இதே எல்லோரும் பண்ண ஆரம்பிங்க. அதுதாங்க நடக்குது. ஸோ அதை என்கரேஜே பண்ணக்கூடாது, அப்போ தான் எல்லாம் ஸ்டாப் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதோ பார்க்கல சின்ன சின்ன பசங்களாம் வந்து கிணத்துல குதி, கக்குசில் உட்காந்து சாப்பிடு, இது இங்கேயும் தான் நடக்குது. இங்கேயும் அது எவ்வளோ ஒஸ்ட்டோ அதே மாதிரி இதுவும் அதுக்கு ஈக்குவலாக ஒஸ்ட்டு தான் இதுவும். ஸோ இங்கேயும் நம்மளும் பார்க்கணுன்ற. அதான் மற்ற ரீல்ஸ் கூட எனக்கு ஓகே தான். ஆனால் அந்த அது முக்கு இந்த தலையை வந்து சேத்துல விடுறது அதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. கடுப்பு தான் ஆகுது. அது சில இன்னொருத்தர் வந்து சேத்துல குதிச்சுட்டு ரொம்ப துடிக்கிறாரு, ஏந்துக்க முடியாமல். ஸோ அவ்வளோ ரிஸ்கில் என்னத்துக்கு எடுக்கிறீங்க, அப்படி என்ன வாங்கி என்னன்றது மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக அந்த துளசி அவங்கள காட்டுறப்போ நான் அதான் சொல்ல நினச்சேன், இவங்கள தான் அக்கான்னு சொல்லி நம்மளாம் கொண்டாடி தூக்கி பிடிச்சிருக்கணும். அவங்கள தான் சொல்ல போனால் நம்மளை கொண்டாடி இருக்கணும். ஆனால் கண்ட கைசடெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுன்னு அவங்களுக்கு அக்கான்னு ஒரு பேர் வச்சு கொண்டாடிட்டு இருந்தது தான் எனக்கு பயங்கர கோவம் வந்தது. இப்போ அது பார்க்குறப்ப எனக்கே வந்து ஏன் இது என் கண்ணில் படலை, எப்படி இது எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா எந்த நியூஸ்லேயும் வரல, யூடியூப்லேயும் வரல, தள்ளுறப்போ ரீல்ஸ்லேயும் எதுலேயுமே வரல. இப்போ இது சொல்லி மட்டும்தான் எனக்கு தெரியுது இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, போய் அவ்வளோ தூரம் போய் சாதிச்சுட்டு வந்திருக்காங்கன்றது. அப்போ தெரியாது எப்படிங்க இது, எப்படி எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ எடுத்து அது பண்ணி சொல்லியிருந்தா தானே யாருன்னா தெரியறதுக்கு. யாருமே என்கரேஜ் பண்ணலன்னா அப்போ அவங்க சாதிச்சதுக்கு வேல்யூவே இல்லாமல் போகுது. அப்போ எதை நோக்கி பெண்கள் போவாங்க? இப்போ இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு இப்படி இருந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் அது கண்டுக்கல, இதை தான் கண்டுக்கிறாங்கன்றப்போ எல்லாருக்கும் இதை நோக்கி போகலான்னு தான் பிளான் வருமே தவிர இவங்களை நோக்கி போனாலே வராது. அப்போ இன்டர்வியூ எடுக்கிறது தானே இருக்குது. வியூஸ் போல் அவங்க கண்டுக்கல, அது சஜஸ்ட் ஆகலை, எதுவுமே ஆகலனாலும் அட்லீஸ்ட் இந்த பெரிய பெரிய சேனல் இதை எடுத்து பண்ணலாம்ல, ஏன் அதை பண்ணவே மாட்டேன்றீங்க? அப்போ உங்களுடைய தாட்டு, உங்களுடைய மைண்டு எங்கே ஒர்க் பண்ணுதுன்றது இதே காட்டுது இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட ஃபாலோவும் பார்த்து ரொம்ப கம்மியாக தான், அந்த 11K அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்மளும் அதை சப்போர்ட் பண்ணால் மேபி இன்னும் நிறையா வெளியே தெரிஞ்சிருக்குமோ, நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்துருக்குமோன்ற மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கே சில ப்ரோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புவாங்க, இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ண சில நல்ல விஷயங்கள், கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் அனுப்புவாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரியும், ஓ இதெல்லாம் போயிட்டுருக்கா, இதெல்லாம் வெளியே வந்திருக்கான்றதே அது சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சொல்லி தெரியுதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க வந்து மிச்ச அக்காங்களாம் எப்படி ட்ரெண்ட் ஆனாங்க, இவங்களும் சொல்கிறாங்க, அதை நோக்கி அவங்களும் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு ஒன்று. அவங்க இன்டர்வியூ எடுக்கிறனால இன்னும் தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், பார்க்காதவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அதை சொல்கிறேன், இங்கே தெரிலனாலும் அட்லீஸ்ட் அவங்களாவது இந்த மாதிரி சாதிச்சு எடுத்துன்னு வந்து சொல்லணும். எவ்வளோ பேருக்கு அது என்கரேஜ்மெண்ட், எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணது, இந்த மாதிரி பண்ணலாங்களா, அப்போ நம்மளே செய்யலாமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆமாம், இப்போ இவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப 10 பேர் பார்க்குறோன்னா அந்த 10 பேருக்கு தான் அது தெரியும். அது தவிர்த்து அது வெளியவே போகாது. பட் மற்ற அந்த அக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா
அது தெரியல நமக்கு எங்குமே அது யாரும் தெரியலனா கூட சஜஷன் வந்துடும். அதை பற்றி பேசி பேசி நம்ம தெரியப்படுத்திடுவாங்க. நம்ம கண்ணில் பட்டுரும். அவ்வளோ ஒரு இது இருக்கும், அதுக்கு வைரல் இருக்கும். பட் இதெல்லாம் என்ன இப்போ 100 பேர் பார்த்தா 100 பேரோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது வரவே வராது. அதாவது விருப்பமே இல்லைனாலும் இதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் அது சஜஸ்டில் வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் என்னத்துக்கு வருதுன்னே தெரியல, நான் வருது. இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ யாருனா சொல்லியோ எங்கேயோ ஒன்று கேள்விப்பட்டதோ தேடி கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு சேனல் எடுத்து இப்போ நம்ம பண்ணுறோமா, இது எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிற ஒரு 1000 பேருக்கு போய் சேரும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதே ஒரு பெரிய சேனல் எடுத்தால் எவ்வளோ பேருக்கு போய் சேரும், எவ்வளோ பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கேயோ போகல, அது ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்றது தான். பெரிய சேனல் எடுத்து பண்ணணுங்க. நியூஸ் அவ்வளோ பெரிய ஒன்றுமே இல்லாத ஒரு கிரிஞ்சு பீப்புளாக கூட்டின்னு வந்து நீ இன்டர்வியூ எடுக்கிறது இல்லை, என்ன லாபம்? அது வந்து வெறும் காசு மோட்டிவ் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. நீ அதனால் போய் நன்மை சேரப்போகுது, இதனால் யாருக்குன்னா இது சேரப்போகுது, என்ன ஒன்று பண்ணலாம்ல. நீ 10 வீடியோ போட்டுக்க, 11ஆவதாக இந்த வீடியோ ஒன்று போடலாமே. ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியலையே. அவ்வளோ என்ன காசு மட்டும்தான் இப்போ இங்கே ஃபோக்கஸ்டாக இருக்குன்றது தானே காட்டுது. நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது மீடியம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த அக்கா திவாகர் அப்புறம் மற்ற அவங்களெல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. இதே மீடியா முன்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நக்கீரன் அவரும் வீரப்பன் அதை காமிச்சிருந்தாங்க. முன்ன எப்படி மீடியா எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது, எதெல்லாம் கொண்டு வந்ததுன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. பட் என்ன பண்ணுறது, அப்படிதான் போயிடுச்சு. இருக்கிற விஷயத்தையோ இல்லை இங்கே நடந்த விஷயத்தையும் எதையுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறதெல்லாம் காட்டவும் போகிறதில்லன்றப்போ அதை நோக்கி ஆர்வமே வரல, பார்க்கணுன்னே தோணலை. அதுதான் இங்கே நடக்குது. இப்போ துளசின்றவங்கள கண்டிப்பாக நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். இது மூலிமா பார்க்குறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அவர் சொல்கிறாரு அங்கேயும் போய் அவனா ஒருத்தன் கத்தின்னு இருப்பான், அந்த மாதிரி கத்துறோம்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அவரெல்லாம் நம்ம தாங்க பார்த்துக்கணும். அந்த மாதிரி யாருன்னா பண்ணுறப்போ எதுக்கோ போய் அங்கெல்லாம் தூக்கி பிடிச்சின்னு கொடி பிடிச்சின்னுக்கிறோம். இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள யாருன்னா அட்டாக் பண்ணாலும் நம்ம போய் அதை தடுத்து நிப்பாட்டணும். அப்போ தான் அது இன்னும் வளரும், அவங்க இன்னும் நம்மளை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதை பார்த்து மற்ற பெண்கள் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களாம் வருவாங்க, நிறைய நடக்கும். இப்போ இந்த அக்காங்களை ட்ரெண்டு பண்ணி விட்டால் யார் யார் வெளியே வந்தாங்க நீங்களே பார்த்தீங்க. எதை என்கரேஜ் பண்ணால் எது வந்துச்சுன்னு. ஸோ இவங்களை என்கரேஜ் பண்ணால் இன்னும் மாறுன்றதை நம்ம யோசிச்சா அது நடக்கும், அவ்வளோதான். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.